வர்தா புயல் பழவேற்காடை சுற்றியுள்ள பகுதிகளில் விளைநிலங்களில் ஏற்படுத்திய சேதத்தால் விவசாயிகளுக்கு பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவிட்டு பயிரிடப்பட்ட நெற்கதிர்கள்தான் இவை. வர்தா புயல் கரையை கடந்தது பழவேற்காடு மீனவ கிராமமாக இருந்தாலும் பொன்னேரி முதல் பழவேற்காடு வரையிலான தூரத்தில் இருக்கும் 30,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்களை சேதப்படுத்தியது. 20,000-30,000 ஏக்கர் விவசாயம் நட்டுருக்காங்க. எல்லாமே அடிமட்டத்தில் போயிடுச்சு. இப்போ விவசாயமே அறுவடை பண்ண முடியாத நிலைமையில் அந்த பால்னு சொல்லுவாங்க, இந்த காற்று அடிச்சதுனால அந்த பால் மொத்தம் செதறி போய் எல்லாருமே ரொம்ப கவலையில் இருக்கும். அரசாங்கம் இதை தலையிட்டு 100% எங்களுக்கு விவசாய மானியம் வழங்கினா தான் நான் அடுத்த முறை நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். நெற்பயிரையே சேதப்படுத்திய சூறைக்காற்று அருகிலுள்ள வாழைத்தோட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை. அறுவடைக்கு இன்னும் 1 மாதமே இருக்கும் நிலையில் வாழைத்தார்கள் அனைத்தும் பலத்த காற்றினால் சரிந்ததால் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டதாக கூறுகிறார் வாழை விவசாயி குமார். எல்லாம் வேரோடு பிடிங்கிட்டு போயிடுச்சு. எல்லாமே கொலைத்தள்ள மரம் தான். எல்லாமே இன்னொரு மாதம் போச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் மெட்ராஸ் மார்க்கெட்டு, இந்த பழவேற்காடு, பொன்னேரி எல்லாம் இந்த சுற்றுப்பட்டு ஏரியாவுக்கு நாங்கள் தான் இந்த வாழை சப்ளை பண்ணுவோம். இலையிலிருந்து, காயிலிருந்து, மரத்திலிருந்து, கல்யாணத்துக்கு, விவசாய வீடு கொடுக்கணும் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணுவோம். ஆனால் இப்போ சுத்தமாக ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? அரசாங்கம் பார்த்ததுன்னா நிவாரணம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பயிரை விதைத்து அறுவடையை எதிர்நோக்கி இருந்த விவசாயிகளை வர்தா புயலானது தற்போது இழப்பீட்டை எதிர்நோக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சதீஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.